பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன ஒருவர் 4 வர்ணங்களையும் நானே படைத்தேன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி வாழ்த்தி சொல்லுவாரா? விஜய் சொல்லுவார். கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து சொல்லி இருக்கிறாரு. 4 வர்ணத்தையும் நானே படைச்சேன்னு சொன்னவருக்கு ஒரு குத்து, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன எங்கள் வள்ளுவர் தாகை வாழ்க அவருக்கு ஒரு குத்து. ஆல்ரெடி குத்திட்டாங்க 2 குத்து போதும். இதுக்கு மேல வாங்குறதுக்கு 2 கால் தான் இருக்கு. விஜய்க்கு மட்டும் கேட்க கூடாது. பப்ளுவை திட்டாதீங்க. இப்பதான் அவர் வந்திருக்கிறாரு. என்ன வந்திருக்கிறாரு? யார்கிட்ட வந்திருக்கிறாரு? எதுக்கு வந்திருக்கிறாரு? அவரை யார் வர சொன்னா? அப்படி எங்க வந்தாரு? அதை சொல்லுங்க முதல்ல. இன்னும் வீட்டை விட்டே வெளியில வரல. இல்ல ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாரு, தெரிஞ்சு திமுக 200 தொகுதியில டெபாசிட் வாங்குமானே தெரியாது. விஜயனுடைய வளர்ச்சி அப்படி இருக்கு. விஜயே 2 நாள் தூக்கம் கெட்டு போய் சிரிச்சிட்டு இருப்பாப்ல. இதெல்லாம் அவரே கேட்டாருன்னா, ஒரு தற்குறி, ஒரு குடிகார நாய் மேடை போட்டு பெரியார அவ சொல்லும் இழி சொல்லுமா பேசிக்கிட்டு இருக்கு. நீ வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே இளைஞர்கள் மத்தியில் அந்த குடிகார நாயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது குறித்து பேசவே மாட்டேன்னு நீங்க மௌனம் சாதிக்கிறீங்கன்னா, நாளைக்கு நீங்க யாரோட போறதுக்கான திட்டம் வச்சிருக்கீங்கன்னு கேட்பமா மாட்டோமா? 4 வர்ணங்களை சொல்லி நீ எல்லாத்த விடையும் நான் ஒசத்தின்னு சொல்றதுக்காக பிராமணால் கஃபேன்னு ஒண்ணு வைக்கிறேன். அதை எடுக்கணும்னு போராட்டம் நடக்குது. அப்ப பெரியாரிடம் கேட்கப்பட்ட கேள்வி, அவன் காசு கொடுத்து ஹோட்டல் நடத்துறான், அவன் என்ன பேர் வேணாலும் வச்சுட்டு போட்டுமே. ஒரு பெரிய தெருவுல இது பத்தினி வாழும் வீடுன்னு ஒரே ஒருத்த மட்டும் போர்டு போட்டிருந்தாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன அர்த்தம்? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லணும்? ஏண்டா உன் வீட்டுல பத்தினி இருக்குன்னா அப்ப நாங்கெல்லாம் யாருன்ற கேள்வி வருமா வராதா? நீ மட்டும் மேல இருந்து பிறந்தவன்னு போர்டு போட்டு உட்கார்ந்து இருப்ப. நாய்களும் பஞ்சமர்களும் குஷ்ட ரோகிகளும் உள்ளே வரக்கூடாதுன்னு வசனம் வேற எழுதி வைப்ப. பாத்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்கிறது? அது சுயமரியாதையோட தொடர்புடையதா சுண்ணாண்டு. ஒரு தலைமுறையிடம் சுயமரியாதையை ஊட்டாமல் விட்டால் அது எங்க போய் நிக்கும்ன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஆடு மாடு கிட்ட போய் நிக்கும். அந்த தற்கொலை கூட்டம் இன்னைக்கு ஆடு மாடு கிட்ட போய் நிக்குது. நாளைக்கு அது காத்துக்கிட்ட போய் நிக்கும், மண்ணு கிட்ட போய் நிக்கும், மலை கிட்ட போய் நிக்கும். அது எல்லாத்துக்கிட்டையும் சுயமரியாதையை ஊட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைநகரமான கொளத்தூரில் அத்தனை கருப்பு சட்டை புலிகளையும் ஒரே இடத்தில் பார்ப்பது கொஞ்சம் கர்வமா இருக்கு. எங்கே திராவிடம், எங்கே சுயமரியாதை, எங்கே பெரியாரியம்? அன்னை காலுக்கு கீழடான்னு வெட்டியா வட சுட்டுக்கிட்டு இருந்த தற்குறி கூட்டம் எல்லாம் பொசுங்கி போகக்கூடிய ஒரு சூழலை இந்த இடத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதை இந்த அரங்கத்தில் இருந்து பிள்ளையார் சொல்லி அண்ணனுக்கு உடைச்சு ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். திராவிடர் விடுதலை கழகம் அறிமுகமாகுவதற்கு முன்பாக, அமைப்பாக அறிமுகமாவதற்கு முன்பாக தோழர் கொளத்தூர் மணி அவர்கள் ரொம்ப பரிச்சயமான முகமாக இருந்தார் எனக்கு பர்சனலா. நான் மதுரையில் இருந்தபோது எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு சாதிய ரீதியான பிரச்சனைகள் குறித்தான நிகழ்வுகளாக இருக்கட்டும், தெருமுனை கூட்டமாக இருக்கட்டும், எது ஒன்று நடந்தாலும் அங்கே கிளம்பி நின்று ஒரு தெருமுனை கூட்டமாகத்தான் இருக்கும். ஆனால் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி அங்கே அவருடைய உரையை நிகழ்த்தி விட்டு அதற்கு பிறகு கிளம்பி போவார். நான் காலையில் கூட மதியம் கூட கேட்டுட்டு இருந்தேன், இது வரைக்கும் எத்தனை சுயமரியாதை திருமணங்கள் தோழர் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னு. எண்ணி பார்த்துட்டு எப்படி கணக்கு சொல்றதுன்னு தெரியலைங்களே, 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன், எப்படி பார்த்தாலும் 1000 தாண்டுங்க அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சுயமரியாதை திருமணங்களை தனி ஒரு ஆளாக இந்த அமைப்பை தொடங்கி அதற்கு முன்பாக திராவிடர் கழகத்தில் இருந்த போதிலிருந்தே ஒரு மாபெரும் காதல் புரட்சியை இந்த சமூகத்தில் வேரூன்றுவதற்கு தேவையான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்த ஆசிரியர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆசிரியர் வச்ச சொல்ல பேர் என்ன, சோழார்பேட்டை புரோகிதர். ஏன் இதை பெருமையா சொல்றேன்னா, நான் சாதி மறுப்பு சுயமரியாதை திருமணம் செய்தவன். என்னுடைய சுயமரியாதை திருமணத்தையும் தோழர் கொளத்தூர் மணி அவர்கள் தான் மதுரையில் நடத்தி வைத்தார். ஆடல் பாடலோட தோழருடைய ஆடலும் இருந்தது. ஏன் அது ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன்னா, அந்த நேரம் 2019 மார்ச் 24, அந்த நேரத்தில் தன்னை ஆதிக்க சாதியாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திட்ட ஒரு பெரிய போர் நிகழ்ந்து கொண்டிருந்தது அண்ணனுக்கும் அவங்களுக்கும்.
அவங்க வழக்கம் போல வாயில பேசினா வாயில பதில் பேசணும், பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. உடனே நான் எடுத்து வச்சேன்னா கத்தி அருவா, உங்க ஒப்பனுக்கு ஒப்பேன் பாப்பானே பார்த்தாச்சு, நீ யாரா? அந்த கேள்வியோடு மதுரைக்குள்ள வந்தா சும்மா விடமாட்டோம்னு தோழர் அவர்களுக்கு அச்சுறுத்தல் எல்லாம் கொடுத்திருந்த நேரம். நான் கூட தயங்கினேன், இந்த நேரத்துல தோழரை கூப்பிடலாமா வேணாமே அப்படின்னு யோசிச்சேன். தோழர் அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, நம்ம இருப்போம், திருமணத்தை நடத்துறோம், எவன் வர்றான்னு நம்ம பார்த்துக்கிறோம்னு சொன்னாரு. அந்த நேரத்தில் மதுரையில் இருந்த திராவிடர் விடுதலை கழக தோழர்கள் அனைவரும் மிகப்பெரிய அரணாக அந்த மண்டபத்தை சூழ்ந்து நின்று அந்த சுயமரியாதை திருமணத்தை பத்திரிகை செய்தியாக மாற்றும் அளவிற்கு ஒரு பெரு நிகழ்வாக நிகழ்த்தி காட்டியிருந்தார்கள். அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா மாறிச்சு. ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு ஒரு பெரிய சமூக பதட்டத்தை அந்த மதுரை மண்ணில் விதைக்கிறதுக்கு, அப்பெல்லாம் இந்த திமுக ஆட்சியா இருந்தா கூட பரவாயில்ல, அது சித்தப்பா ஆட்சி, என்ன வேணாலும் செஞ்சுட்டு அவர் பிஜேபி பேர்ல கணக்கெழுதுங்க, ஓட்டேரி நரி பேர்ல கணக்கெழுதுங்கன்னு அவர் எழுதிட்டு போயிடுவாரு. அவரை தேடி போனீங்கன்னா டேபிளுக்கு கீழே இருப்பாரு, மேல கூட அவரை தேடி பார்க்க முடியாது, யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது. அப்படி ஒரு பதட்டமான சூழலிலும் வந்து நின்று ஒரு பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு நெருக்கடியாக தான் இருந்தது. ஏன்னா நான் ஜாதி மறுப்பு திருமணம் பண்றேன், என் வீட்டில் இருக்கிறவனே என்னை வெட்டுறேங்க ஒரு பக்கம், இது போக தோழரை விரட்டுறதுக்கு ஒரு கூட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்தை வந்து ஒரு பெரிய ஈவெண்டா மாற்றி அதை பத்திரிகை செய்தியா மாற்றி இருந்தார். தோழர் எப்போது எந்த நிகழ்வை எந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்தாலும் அந்த இடத்திற்கு பேரலை, யூடியூப் ரூட்டர்ஸ், ஸ்ட்ரைட்ஸ், அரண்சை என்று பெரியாரிய சிந்தனை கொண்டு இயங்கக்கூடிய எங்களை போன்ற அடுத்த தலைமுறை பெரியாரிஸ்டுகள் என்று தங்களை அடையாளப்படுத்தும் நாங்கள் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் முதல் ஆளாக முதல் வரிசையில் வந்து அமர்ந்து அந்த நிகழ்வுக்கான அடுத்த கட்ட வேலையை செய்வதற்கு ஒருபோதும் நாங்கள் தயங்க போவதே கிடையாது. இதை வந்து இப்பயே நாங்கள் அறிவிக்கிறோம். ஏன்னா வெறுமனே யூடியூப் சேனல்ல வீடியோவை போட்டுட்டு பெரியார் குறித்து ஒரு சமூகத்துல இல்லாத பொல்லாததெல்லாம் விதைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க, தற்கொலை கூட்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆற்றாமையில் கோபத்தில் எப்படா நீ எங்க பெரியாரை சொல்லலாம்னு சொல்லி ஒரு ஆவணத்துல இருந்துதான் பெரியார் என்னும் பெருநெருப்பு அப்படிங்கிற கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ணோம். சரி, சின்ன பசங்க ஆர்வ கோளாரா அவனுங்க ஒரு 4 பேர் பண்றானுங்க அப்படின்னு கூட கடந்து போயிருக்கலாம். ஆனா ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் சிறு வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பெரியார் என்னும் பெருநெருப்பு என்று சொல்லி ஒரு சமூகத்திற்கு ஒரு வேலையை செய்கிறார்கள். நாம இருக்கோம், எப்படி அவங்களை தனியா விடலாம்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க திராவிடர் விடுதலை கழகம் மேடை போடும், இதே தலைப்பை பயன்படுத்துவோம், நீங்க எல்லாரும் வந்து பேசணும்னு உரிமையோடு எங்களை அழைத்திருக்கிறார். அதனால வாரம் வீட்டில் திட்டு வாங்கிட்டினாலும் தோழரோட மேடையில் ஏறி ஒவ்வொரு ஊரா வந்து நின்று பெரியாரிய கருத்துக்களையும் அதற்கு உண்டான மேடைகளில் நின்று அரசியல் முழக்கங்களையும் எழுப்ப வேண்டிய கடமையை நோக்கி நகர்ந்திருக்கிறோம். இதுல நாங்க எல்லாரும் பேசுவதற்கு எடுத்துக்கிட்டு இருக்க தலைப்பு வந்து என்ன தலைப்பு கொடுக்கலாம்னு யோசிச்சோம். காக்க காக்க கடகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்கன்னு ஸ்லோகன் சொல்ற மாதிரி போடுறா, எல்லாருக்கும் காக்க காக்கன்னு போடுறான்னு சொல்லிட்டு திராவிடம் காக்க, மானம் காக்க, சுயமரியாதை காக்க அப்படின்னு இந்த தலைப்பை தேர்வு செய்தோம். சுயமரியாதை காக்கப்படுவது மட்டுமல்ல, அது ஊட்டப்பட வேண்டியது. ஒரு தலைமுறையிடம் சுயமரியாதையை ஊட்டாமல் விட்டால் அது எங்க போய் நிற்கும்ன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஆடு மாடு கிட்ட போய் நிற்கும். அந்த தற்கொலை கூட்டம் இன்னைக்கு ஆடு மாடு கிட்ட போய் நிற்குது, நாளைக்கு அது காத்துக்கிட்ட போய் நிற்கும், மண்ணுக்கிட்ட போய் நிற்கும், மலைக்கிட்ட போய் நிற்கும். அது எல்லாத்துக்கிட்டையும் சுயமரியாதையை ஊட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அந்த சுயமரியாதையை ஊட்டுவதற்கு உண்டான வேலை திட்டத்தை நாம் கையில் எடுக்கிறோம். பெரியாரிடம் சுயமரியாதை குறித்து கேள்வி எழுப்பும் போது, ஏன் நீங்க சுயமரியாதையை சூஸ் பண்ணீங்க, அந்த வார்த்தையை ஏன் டேர்ம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா அகராதிகளையும் கொண்டு வந்து போட்டு ஒவ்வொரு ஏடாய் புரட்டி பார்த்தாலும் அழகும் பொருளும் சக்தியும் நிறைந்த வார்த்தையாகிய சுயமரியாதை என்ற வார்த்தைக்கு மேலானதாகவோ ஈடானதாகவோ வேறு ஒரு வார்த்தையை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு குடியரசு இதழில் பெரியார் 1930 எழுதுகிறார்.
சுயமரியாதை என்பது வெறும் சொல்லாக மட்டுமல்ல, அது உணர்வாக மாறி இருக்கிறது. சுயமரியாதையை ஊட்டி ஒரு தற்குறிய ஐபிஎஸ் ஆக்கி ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவர் ஆகிற வரைக்கும் உருவாக்கி வச்சோம். இல்ல இல்ல எனக்கு சுயமரியாதை எல்லாம் வேணாம் மேன்னு சொன்ன அந்த ஆட்டுக்குட்டி 10 வயசு சுள்ளான் காலில் சட்டையை கழட்டிட்டு விழுந்து நிக்குது. யார சொல்றேன்னு தெரியும். அண்ணாமலை வெறும் 10-12 வயசு இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பன சிறுவரிடம் சட்டையை கழட்டிட்டு காலில் விழுந்து வணங்கிட்டு இது தர்மம் நானுங்களேன்னு பேசக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. சுயமரியாதை இல்லாமல் ஒரு கூட்டம் உருவானா அது எவன் காலடியவாது தேடிக்கொண்டே இருக்கும் என்பதற்கு சமகால உதாரணம் அண்ணாமலை போன்ற தற்குறி கூட்டம். ஏன்னா அதனால வெம்பாடுபட்டு படிக்க வச்சு இங்க இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து படிச்சு வேலைக்கு போய் ஒரு அதிகாரத்தை நோக்கி வரணும்னு முயற்சி எடுத்தது திராவிட இயக்கங்கள். கட்சியில போய் சேர்ந்ததுக்கு பிறகும் கூட ஆரம்பத்தில் திராவிடம் பிளஸ் நான் கொண்டு வருவேன். நான் கருணாநிதினு பேரு கூட சொல்ல மாட்டேன், கலைஞர்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு பேசி உள்ள வந்த கூட்டம் அது. அந்த நபர் நீட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு வேணும்னு சொன்ன கூட்டம். அப்பெல்லாம் மூளை நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அது சுயமரியாதையால் வளர்த்தெடுக்கப்பட்டிருந்துச்சு. என்னைக்கு சங்கி சவகாசம் கொலை நாசங்கிறதுக்கு உதாரணம் போல அவங்க கட்சியில சேர்ந்ததுக்கு பிறகு இந்த சிட்டி ரோபோவுக்கு சிப்பை கழட்டிட்டு பச்சை சிப்பை கழட்டிட்டு சிவப்பு சிப்பு வைப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு சிப்பை வச்சு விட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம எந்த சனாதன கூட்டம் நீ உன் சகட்டு மேனிக்கு என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் பண்ணு, மானங்கட்டு பேசு, ஈனங்கட்டு பேசு, என்னத்தையாவது பேசுன்னு வளர்த்து விட்ட அதே கூட்டம் இன்னைக்கு அந்த நபரை ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள கொண்டு போய் விட்டுருக்கு. நான் சொல்லல, அந்த ஆளே சொல்றாரு. அண்ணா நான் பாட்டுக்கு அந்த அப்சன் விளம்பரத்துல வரும்ல, இயற்கையான காத்து, பசுமையான மாடு, கறவைங்க, இதுக்கு மேல வாழ்க்கையில் என்னங்க வேணும்? இது அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. 4 ஆடு 2 மாடு, அது பேருனா அவரங்குறிச்சியா அரவங்குறிச்சியா, அந்த ஊர்ல எனக்குன்னு ஒரு வீடு, நிம்மதியா இருக்கிறவங்க, என்கிட்ட பாலிடிக்ஸ் பேசாதீங்க அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி அண்ணாமலை மாறி இருக்கிறார். இதோடு அப்படியே சேர்ந்து சீமானும் ஒரு கட்டத்தில் இங்கே பேசக்கூடிய அரசியல்ல பெரியாரை பேசுறது, அம்பேத்கரை பேசுறது, மார்க்ஸை பேசுறது, அதுலயும் அந்தெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா இங்க இருந்து 7 பேரும் தள்ளி கேட்கும். அந்த சேலம் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் தாண்டி கேட்கும். அவர் பேசுற பேச்சுல அனல் தெரிக்கும் ஆவுன்னு பேசி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு கடைசியா கொண்டு வந்த அந்த வண்டியை எங்க நிப்பாட்டினாரு? பெரியார் குறித்த அவதூறுகளை பேசி வலதுசாரி கும்பல்களிடம் வந்து அந்த வண்டியை லேண்ட் பண்ணி வைக்கக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறார். இந்த தலைமுறையில் இருக்கக்கூடியவர்களிடம் சுயமரியாதை குறித்து பாடம் எடுப்பதை விட அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து பேச வேண்டியிருக்கிறது. வெளிப்படையாக திராவிட இயக்க தோழர்கள் அடிக்கடி மேடையில் சொல்லுவது, இடுப்புல கட்டியிருந்த துண்டு, பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த துண்டு ஒரு தலைமுறையிடம் மேடையில் சரிசமமாக உட்கார வச்சு தோள்ல போட்டு நீயும் நானும் சமம்னு சொல்லி ஒரு பெரிய வளர்ச்சியை, ஒரு பெரிய சமூக மாற்றத்தை புரட்சியாக ஏற்படுத்தி வந்திருக்கு அப்படின்னா அது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஊட்டப்பட்டிருக்கக்கூடிய சுயமரியாதை. அந்த சுயமரியாதை உணர்வு சுதந்திர தேடலில் இருந்து வருகிறது. நான் வந்து என்ன வேணாலும் சாப்பிடலாம், நான் எப்படி வேணாலும் உடை உடுத்தலாம், நான் எப்படிப்பட்ட வீட்டில் வேணாலும் வசிக்கலாம், என் வீடு இப்படித்தான் இருக்கணும், என் வீட்டு கதவு இப்படித்தான் இருக்கணும், என் வீட்டில் ஜன்னலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவது சுதந்திரம் அல்ல. ஆனா என் வீட்டு இப்படி இருக்கலாம், என் வீட்டில் ஜன்னல் இருக்கும், நான் இந்த பக்கம்தான் வாசல் வைப்பேன், நான் நினைச்ச நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில போவேன், நான் நினைச்ச செருப்பை மாட்டிக்கிட்டு நான் நினைச்ச பகுதிக்கு நடந்து போவேன், நான் நினைச்சா என்கிட்ட இருக்கக்கூடிய துண்டை தலையில கட்டுவேன், தோல்ல போடுவேன், காலில் போட்டு மிதிப்பேன், தூக்கி கூட வீசி எறிவேன்னு ஒரு சுதந்திரமான செயல்பாட்டிற்கு தேவையான அடிப்படை எங்கிருந்து வருது? சுயமரியாதையோடு தொடர்புடையதாக வருகிறது. இது எதையுமே நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொண்டிருந்த கூட்டம் நம்மை பார்த்து தேர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுது. நீங்கள் எல்லாம் வாழ தகுதியற்றவர்கள், நீங்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம இருந்தவங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. ரொம்ப முன்னாடிலாம் சொல்லல, சமீபத்தில் ஒரு 2019-20 டைம் நினைக்கிறேன், துக்ளக்ல குருமூர்த்தி அவர்கள் கேள்வி பதில் செஷன் அவனுங்களே கேட்டுப்பானுங்க, அவனுங்களே பதில் சொல்லிப்பானுங்க.
அவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு கூட ஆள் இருக்காது. ஏன்னா படிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் தானே வரும். அது ஏதாவது நியூஸ் பேப்பர் பேருனா வடக்கடையில் பஜ்ஜி போண்டா மடிக்கிறதுக்கு கூட வராது. அவங்க பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போட்டு அவங்களே வச்சுக்குவாங்க. அவங்களே உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி கேட்பாங்க, அவங்களே உள்ளுக்குள்ள பதில் சொல்லிக்குவாங்க. அதுல ஒரு அறிவு ஜீவி கேட்குது, தமிழ்நாட்டு அரசியல் வரலாறை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? இது குருமூர்த்திக்கும் புரிகிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அரசியலுக்கும் வரலாறுக்குமாவது குருமூர்த்திக்கு சம்பந்தம் இருக்குமா? அந்த ஆடிட்டர்னு அவர் தான் சொல்லிக்கிறாரு. ஆடிட்டர் வேலையை தவிர எல்லா வேலையும் பார்க்கிறாரு. குடும்பத்தில் அப்பமையன் சண்டைனாலும் கிளம்பி போயிடுறாரு. ஓபிஎஸ்க்கு யூபிஎஸ்க்கு சண்டைனாலும் கிளம்பி போயிடுறாரு. ஆடிட்டர் வேலை பார்க்கறதுக்கு பதிலாக இவர் ஒத்துதுற வேலை ஏதாவது பார்க்கலாம். அதுக்கு தான் சரியா இருப்பாரு. சிங் சக்னு இவன் குடும்பத்தில் பிரச்சனைனா வருது, அவன் குடும்பத்தில் பிரச்சனை. அதுக்குன்னே தமிழ்நாட்டில் அளவெடுத்த ஒரு முகம் இருக்கிறாருன்னா அது ஐயா குருமூர்த்தியார் அவர்கள் தான். அந்த குருமூர்த்தியார் அவர்கள்ட்ட போய் ஒரு ஞான கேள்வி, இந்த கேள்வி கேட்கப்படுது. அந்த கேள்வியை நாளா அவர் வகைப்படுத்துறாராம். தமிழ்நாட்டு அரசியலை நான் 4ஆக வகைப்படுத்துகிறேன். உன் புத்தி பூராமே 4 வர்ணத்துல தான் இருக்கும். உன் புத்தி பூராமே 4ஆ பிரிக்கிறதுல மட்டும்தான் இருக்கும். அதுல அது சொல்றாரு, முதல் தேசிய நீரோட்டத்தில் இந்தியாவோடு பயணிக்கப்பட்ட தமிழ்நாட்டு அரசியல் களம் எது? காமராஜர் பீரியட சொல்றாரு. 2வது, விச் இஸ் வெரி டேஞ்சரஸ், தமிழ்நாடு அரசியல் மிக ஆபத்தான திசையை நோக்கி மாறிய காலம் அது. எந்த காலம்? எந்த காலம்? தந்தை பெரியாரின் காலம். பார்ப்பன கூட்டத்திற்கு ஆபத்தான வயிற்றெரிச்சலை கொடுக்கக்கூடிய காலமாக இருந்திருக்கிறது. ஏன் அந்த காலமா இருந்திருக்குன்னா, அவன் கண்ணு முன்னாடி இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு கூட்டத்தையும் உருவாக்கி கொண்டிருந்த போது அந்த கூட்டத்தை பூரா இப்படி தாண்டா வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லி சுயமரியாதையை ஊட்டி, குருமூர்த்தினா பெரிய நீயா இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையை விதைப்பதற்கு பெரியார் எனும் பெரு நெருப்பு களத்தில் இறங்கி நின்று போகும் இடமெல்லாம் சம்பத்தியை எடுத்து அடித்திருக்கிறது. பல்லாக்க தூக்கிட்டு போனா காவிரி ஆத்துல தூக்கி போடுவேன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. அடுத்த நாள்ல இருந்து பல்லாக்கும் வேணாம், பவுசும் வேணாம், எனக்கு 2 கால் இருக்கு, நடந்து போறேன்னு சொல்லக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்தது. அதனால அது ஆபத்தான காலம். அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய எம்ஜிஆர் காலம் இந்தியாவோட டிராவல் பண்ண விரும்பிச்சு, அண்ணா காலம் இந்தியாவோட டிராவல் பண்ண விரும்பிச்சு, கலைஞருடைய காலமும் ஜெயலலிதா அவர்களுடைய காலமும் பர்சனல் ஃபைட்ல இருந்து போக ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு தெரியும் நீ எந்த இடத்துல சைலண்டா விடுற, எந்த இடத்துல பாஸ் விடுற, எந்த இடத்துல வேணான்னு நினைக்கிற, அவ்வளவுதான் உனக்கு ஈஸியாக தானே இருந்துச்சு. இந்திய தேசிய நீரோடத்தில் எல்லாம் கலந்து உருவாவதற்கான ஒரு வாய்ப்பில் தான் இந்த தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, எதுக்கு சாக்கடை நீர், ஜலம், மலம் அப்படின்னு எல்லாத்தையும் உருட்டி எடுத்து அதிமுக ஒன்று சேரணும், தமிழ்நாடை நம்ம கைப்பற்றணும்னு பேசினேன். உனக்கு இலகுவாக தான் இந்த தமிழ்நாடு இருக்குன்னா பேசாம இருந்திருக்க வேண்டியதானே. அப்போ உண்மை என்னன்னா, வெளிப்படையாக நாம இருக்கக்கூடிய பவுசை வெளியில சொன்னா காரி துப்பும் தமிழ்நாடு. டெபாசிட் வாங்க வக்கில்லாத ஒரு கட்சிக்கு சொந்த கட்சியினுடைய கொள்கையை வெளிப்படையா சொல்லி, மதத்தால் உன்னைய பிரிப்பேன், இனத்தால் உன்னைய பிரிப்பேன், மொழியால் உன்னைய பிரிப்பேன், சாதியால் உன்னைய பிரிப்பேன்னு சொல்லி உன்னால ஓட்டு கேட்க தமிழ்நாட்டில் துப்பு இல்லை. அந்த நெருக்கடியை கொடுத்தது பெரியாரிய இயக்கங்கள். எப்படி கொடுத்துச்சு? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுயமரியாதை என்கிற உணர்வை ஊட்டி கொடுத்துச்சு. அதனாலதான் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புது வாக்காளர்கள் வரைக்கும் எல்லாரும் பாஜகனா தள்ளி நின்றா சங்கின்னு சொல்றான். இந்த சுயமரியாதை உணர்வு அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. புதுசா ஆட்களை இறக்கி கொண்டே இருக்கிறார்கள். சொன்னா பல நண்பர்களுக்கு கோபம் வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பொறுப்பாளர் ஒருவர் வந்திருக்கிறார். திராவிட மாடல் என்று பேசக்கூடிய கட்சியினுடைய பிரதிநிதியாக அவர் இருக்கிறார். அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரியார் என்கிற நபர் குறித்து பேசுவதை நம்முடைய மக்கள் கேட்க வேண்டும், நம்முடைய இளைஞர்கள் கேட்க வேண்டும் என்று தன்னெழுச்சியாக முடிவு செய்து 100 பேரை அரங்கத்துக்கு கூப்பிட்டு வந்து, எப்படி 100 ரூபா 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வரல, பெரியாருங்கிற ஆளுமை பற்றி பேசுறாங்க வாங்கடான்னு பசங்களை கூப்பிட்டு வந்து அரங்கத்தில் அமர வைக்கிறார். அப்படியே கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஒரு தற்குறி
பெரியார் என்கிற நபரை அடையாளத்திற்காக கையில் எடுத்துக்கொண்டு நானும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவத்தை பேசுகிறேன், எல்லா தோழர்களும் என்னை ஆதரியுங்கள்னு சொல்லிட்டு பெரியாரை ஏத்துக்கிட்டேன், நீங்க எல்லாரும் என்னை ஏத்துக்க மாட்டீங்களான்னு நம்ம பக்கமே கத்திய திருப்பி நம்மளுக்குள்ளேயே சண்டையை போடுவதற்கு தேவையான வேலைகளை குயுக்தியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப கேட்கிறது ஒண்ணுதான், திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி பேசி பேசி அதிகாரத்திற்கு வந்த கட்சி தன்னுடைய கட்சியினுடைய அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு பேச்சு போட்டி மூலமாக திராவிட இயக்கங்களை அறிமுகப்படுத்தி ஒரு தலைமுறையை உருவாக்குகிற கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியே தன்னுடைய இளைஞர்களை கூட்டு பெரியார் குறித்து கேட்கணும்னு சொல்றாருன்னா, பெரியாரை கொள்கை தலைவராக அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய நீ தமிழ்நாடு முழுக்க பெரியாருக்காக எத்தனை மேடை போட்டிருக்க, எத்தனை பெரியாரிய தொண்டர்களை அழைத்து பேச வைத்திருக்க வேண்டும், எத்தனை பயிற்சி அரங்கங்களை நடத்தி இருக்க வேண்டும். ஒரு தற்குறி, ஒரு குடிகார நாய் மேடை போட்டு பெரியார அவ சொல்லும் இழி சொல்லுமா பேசிக்கிட்டு இருக்கு. நீ வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதே இளைஞர்கள் மத்தியில் அந்த குடிகார நாயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது குறித்து பேசவே மாட்டேன்னு நீங்க மௌனம் சாதிக்கிறீங்கன்னா, நாளைக்கு நீங்க யாரோட போறதுக்கான திட்டம் வச்சிருக்கீங்கன்னு கேட்பமா மாட்டோமா? கேட்பமா மாட்டோமா? பாஜக காரங்க பெரியாரை பத்தி தப்பா பேசிட்டாங்கன்னா திமுக காரங்க கேட்கலன்னா திமுக காரங்களை கேள்வி கேட்போமா இல்லையா? கேட்போமா இல்லையா? என்னங்க நீங்க திராவிட மாடல்னு சொல்றீங்க, பெரியாருக்கு ஒவ்வொரு முறையும் நிகழ்வு ஏற்பாடு பண்றீங்க, உறுதிமொழி எடுக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, பாஜக காரங்க இப்படி பேசுறாங்க, திமுக இருந்து ஒரு தலைவர் கண்டிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்போமா இல்லையா? கேட்போம்ல, கேட்போம்ல. விஜய்க்கு மட்டும் என்ன சலுகை? விஜய்க்கு மட்டும் கேட்க கூடாது. பப்ளுவை திட்டாதீங்க. இப்பதான் அவர் வந்திருக்கிறாரு. என்ன வந்திருக்கிறாரு? யார்கிட்ட வந்திருக்கிறாரு? எதுக்கு வந்திருக்கிறாரு? அவரை யார் வர சொன்னா? அப்படி எங்க வந்தாரு? அதை சொல்லுங்க முதல்ல. இன்னும் வீட்டை விட்டே வெளியில வரல. ஆமா வேணா என்னைக்காவது வெளியில பனையூருக்கு வெளியில ஒரு மணி நேரம் அவர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வாக்கிங் போனார்னு கேட்டீங்களா? தமிழ்நாட்டிலே ஆண்டுகிட்டு இருக்கிற சிஎம் கூட காலையில 5 மணிக்கு 1.5 மணி நேரம் பார்க்கு பீச்சுன்னு வாக்கிங்ல போய்கிட்டு இருக்காரு. அவரை கூட நீங்க ஒரு நாளைக்கு 4 ட்ரெஸ்ல 4 இடத்துல வெவ்வேறு இடங்கள்ல அவரை பார்த்துட முடியும். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம், கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துல அண்ணா ஆயிரக்கணக்கான மேடை போட்டாரு. போன முறை இதே நிகழ்வுல நான் பேசிட்டேன். 1 வருஷம் 2 வருஷங்கிறது எவ்வளவு பிரீசியஸான ஆண்டு, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு. இந்த தமிழ் சமூகத்தை, இந்த இளைஞர்களை, இந்த இளம் கூட்டத்தை பெரியாரை நோக்கி நகர்த்துவதற்கு இந்த 2 ஆண்டுகளை சுயமரியாதை மிக்க ஒரு கூட்டமாக வளர்த்தெடுப்பதற்கு அந்த நடிகர் செய்த பங்கு என்ன? இல்லையே, இல்ல. அப்ப கேள்வி கேட்கதானே செய்வாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய சுயமரியாதை உணர்வை மழுங்கடிப்பதற்கு ஏற்கனவே ஒரு தற்குறி வந்தான். அவருடைய பேச்சு எடுபடலன்னு உடனே ஆடு மாடு கிட்ட அந்த ஆளு பேச போயிட்டாரு. புதுசா நீங்க வந்திருக்கீங்களான்ற சந்தேகத்தை தான் கேட்கல, வேற எதையுமே கேட்கல. அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்லும் விதமா பெரியார் குறித்து கருத்தரங்கத்தை நடத்துறேன், பெரியார் பேசிய திராவிட நாடு கோரிக்கை எதற்காக பேசப்பட்டது, அதனுடைய கொள்கை என்ன, அதனுடைய முழக்கம் என்ன அப்படின்லாம் பேசியிருந்தா நான் சந்தேகப்பட மாட்டேன். இது எல்லாத்தையும் விட வெளிப்படையா ஒண்ணு கேட்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன ஒருவர் 4 வர்ணங்களையும் நானே படைத்தேன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி வாழ்த்தி சொல்லுவாரா? சொல்லுவாரா? விஜய் சொல்லுவார். கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. 4 வர்ணத்தையும் நானே படைச்சேன்னு சொன்னவருக்கு ஒரு குத்து, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன எங்கள் வள்ளுவர் தாயை வாழ்க அவருக்கு ஒரு குத்து. ஆல்ரெடி குத்திட்டாங்க 2 குத்து போதும். இதுக்கு மேல வாங்குறதுக்கு 2 காது தான் இருக்கு. இதுக்கு மேல பொத்தல் போடணும்னு நினைச்சா நாங்க தயாரா இல்லை, தமிழ் சமூகமே தயாரா இல்லை. ஆனா அவங்களுக்குள்ளேயே அவங்க நாங்க 27% வருவோம், 28% வருவோம். ஒரு சிலர்லாம் சொல்லிட்டான், ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்லாம் சொல்லிட்டாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திமுக 200 தொகுதியில டெபாசிட் வாங்குமானே தெரியாது. விஜயனுடைய வளர்ச்சி அப்படி இருக்கு. விஜயே 2 நாள் தூக்கம் கெட்டு போய் சிரிச்சிட்டு இருப்பாப்ல. இதெல்லாம் அவரே கேட்டாருன்னா. ஆனா அவ்வளவு உருகி தேனா பேசுறதுக்கு ஏன்னா பெரியாரியத்தை
பெரியாரிய வலிமையான ஆயுதம் என்கிற பெரியாரை, பெரியாரிய வலிமையான கருத்துக்களை அதே வலிமையான வார்த்தையோடு வீரியத்தோடு பேசக்கூடிய கட்சிக்கு பதிலாக அதை நார்மலைஸ் செய்யக்கூடிய, அதை மட்டுப்படுத்தக்கூடிய, அதை இழிவுபடுத்தக்கூடிய, அதை டோன் டவுன் பண்ணக்கூடிய எம்ஜிஆர் மாதிரியான ஒரு சாஃப்ட் சங்கி அவர்களுக்கு தேவைப்படுகிறார். அந்த தேவைக்கு ஒரு மைனாரிட்டி முகமாக, ஒரு காஸ்ட் பிரிவிலேஜ் இல்லாத சமூகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபராக ஒரு நபரை ஐடென்டிஃபை பண்ணுவோம்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய வேலை திட்டத்தை நம்ம தலையில ஏற்றணும்னு சொல்லும் போது நமக்கான விமர்சனங்கள் எழ ஆரம்பிக்கிறது. இந்த சந்தேகங்களோட பல விஷயங்களை பேச வேண்டியது. இன்னொன்று, லோக்கல்ல பேசியாச்சு, ரொம்ப நேரம் பேசிட்டேன். நான் அவரை ஆக்சுவலாக எழுதவே இல்லை, வேற நாட்டு பேச போய் அது வந்துருச்சு. மோடி குறித்து பேசலாம்னு நினைச்சேன். மோடி உக்ரைன் போரையே போன் போட்டு நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர், தெரியும்ல? என்ன சிரிக்கிறீங்க? அவர் தாங்க சொன்னாரு, நான் சொல்லல. 56 இன்ச்சு அவருக்கு நெஞ்சு மார்பு சைஸ், அதெல்லாம் அவர் தான் சொன்னாரு. அவர் நடந்தாருன்னா அனல் பறக்கும் ரத்தம் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் வேற மாதிரி டைலாக். ஆனா அவரே அவரை பத்தி சொல்லிக்கிட்டதெல்லாம் 56 இன்ச்சு ஓவர் த போன் கால்ல உக்ரைன் போரையே நிறுத்தினேன் இவ்வளவும் பேசின மோடிஜிய ராமர் கோவிலை திறந்து வச்சு பூஜை பண்ணப்ப 4 சாமியார் சுத்தி நின்று பங்கம் பண்ணானுங்க. நீங்க எல்லாம் உள்ள போய் பூஜை பண்ணிட்டா நாங்கள் எப்படி உள்ள போறது ஓய்னு கேட்டாங்க. உக்ரைன் போரையே நிறுத்த தெரிஞ்ச மோடிக்கு அந்த 4 பார்ப்பனர்களிடம் குரலை ஒசத்தி பேசுவதற்கு வாய்ப்பே பெறவில்லை. பேசலங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் யாராவது ஒரு பிஜேபி நபர் அந்த 4 பேருக்கு தக்க பதிலடி கொடுத்தாருன்னு எடுத்துட்டு வர சொல்லுங்க. சுயமரியாதை என்கிற ஒன்று மோடிக்கு இருந்திருந்தால் பேசியிருப்பார். அதுக்கு எங்க அவர் போறது? அது இருக்கா இருக்கு அங்க இருக்கிறாரு. மோடிக்கு சுயமரியாதை உணர்வு இல்லாததால் யாரிடம் மொக்க வாங்கணும், யாருக்கு எதிராக பேசணும், யாருக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு தெரியாம தன்னுடைய குரலை கூட ஒசத்தி பேச தெரியாம நிலைமையில இருக்கிறார். சரி, ரைட்டு, அவராச்சும் வர்ணாசிரம சிஸ்டத்துப்படி உங்களுக்கு டானு, அதனால நீங்க பேச முடியாது. நீங்க தான் கண்ணாலே பார்த்தே இவன் கிறிஸ்டினா இவன் இந்துவான்னு கண்டுபிடிப்பீங்கல்ல. அவர் தான் கண்டுபிடிப்பாங்கல்ல. இந்த இந்தியாவே 2ஆ பிரிக்கணும், முஸ்லீமு ஹிந்து, 80 vs 20 இப்படி எல்லாம் பேசத்தானே செஞ்சாங்க. இந்துக்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களை வைத்து கலவரம் செய்வது, கிறிஸ்தவர்களிடம் கலவரம் செய்வது, இஸ்லாமியர்களுக்கு கலவரம் செய்வது, இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்கல்ல. இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மனசுல கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள், கிறிஸ்தவன் பக்கத்துல வந்தாலே சந்தேகமா பார்க்கணும், எண்ணத்தை விதைச்சானுங்களா இல்லையா? அதே கிறிஸ்தவன் தான் ட்ரம்ப். மேடம் எகிரி எகிரி அடிக்கிறான் மேடம், 30 தடவை அடிச்சிட்டான் மேடம். அவன் காலையில எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குறானோ இல்லையோ, மோடியை கூப்பிட்டு டங்கு டங்குன்னு ஒரு நாள் இந்த டாமன் ஜெர்ரி படத்துல செர்ரி டாம கொட்டும் தெரியுமா, அதே மாதிரி ட்ரம்ப் டங்கு டங்கு டங்குன்னு மோடியை கொட்டுக்கிட்டே இருக்காப்ல. நான் சொல்லி தான் போற நிப்பாட்ட சொன்னேன் பாகிஸ்தானோட, நான் சொன்னதுனாலதான் போர் நின்றுச்சு, இல்லைன்னா நான் பொருளாதார தடை விதிச்சிருவேன், உங்க கூட ஒப்பந்தமே போட மாட்டேன்னு எகிரி எகிரி கலாய்க்கிறாப்ல. லோக்கல்ல இருக்கக்கூடிய அல்லேலியா பாடுற பாஸ்டரை பார்த்து எகிரி எகிரி அடிப்பியாச்சு. அந்த ட்ரம்ப் நம்மளை விட 4 குத்துக்கு இளையவன், மானக்கேடா கேட்கிறாப்ல, கடல் கடந்து உட்கார்ந்து கேட்கிறாப்ல. பேசுனாலும் பார்லிமெண்ட்ல ஏய் ட்ரம்ப், அமெரிக்காவே கேட்டிருக்கலாம்ல. இங்க இருக்கிற ஜிகள்கிட்ட தான் உங்களால பேச முடியல, ஜியர்கள்ட்ட தான் உங்களால பேச முடியல. அங்க இருக்கிற ட்ரம்ப்கிட்ட பேசியிருக்கலாம்ல, சவால் விட்டுருக்கலாம்ல. இங்க இருக்கக்கூடிய 80 இணைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும்ல. பேச மாட்டாங்க. ஏன்னா எது இல்ல, எது இல்ல, சுயமரியாதை இல்ல. பாஸ் அவன் பாட்டு பாஸ் உங்களை அசிங்கமா கேட்கிறான், பாஸ் விடுப்பா, கேட்காத மாதிரி இருப்பா, கிட்னி அறுத்துருவான்ப்பா. ஏற்கனவே அவன் பல நாட்டுக்கு கிட்னி அறுத்துட்டான், நானும் கேட்கிறேன்னு சொல்லி போய் ஏன் கிட்னி அறுத்துட்டான். நானு கிட்னி திருட வந்த சுல்லான்ட்ட ஏமாந்து போய் பெட்டிக்கடையில் உட்கார்ந்து இருப்பது போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் மோடி. இந்த சுயமரியாதை குறித்து பேசும்போது தமிழ்நாடு ஏன் சுயமரியாதை விவகாரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா,
தேசத்தந்தை காந்திக்கே சுயமரியாதை என்கிற தேவையை உணர்த்தியது தமிழ்நாடு. ஒரு சம்பவத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. நம்ம மகாத்மா காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வர்றதெல்லாம் சீனிவாச ஐயங்கார் அவர்களுடைய வீட்டில் தான் தங்குவார். வீட்டில் தங்குவார் அப்படின்ன உடனே அவர் வீட்டுக்குள்ளே போயிடுவார்னு நினைச்சப்படாது. அது தீட்டு, அவர் உள்ள வரப்படாது. அதனால அவரை வாசல்லையே உட்கார வச்சு தண்ணி தெளிச்சு அனுப்புறது போல அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கங்களுடைய தேவை அப்படின்னு காந்தி கிட்ட கேட்டப்ப நாம சொல்லல, காந்தியே சொல்றாரு. முன்னாடிலாம் நான் வந்தா சீனிவாச ஐயங்கார் வீட்டு வாசலோட பத்திடுவாங்க. இன்னைக்கு சீனிவாச ஐயங்கார் வீட்டு அடுப்பாங்கரை வரை செல்லுவதற்கு இந்த காந்திக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது சுயமரியாதை இயக்கம் பெற்றுத்தது. சுயமரியாதை இயக்கங்களுடைய வளர்ச்சிக்கு பிறகுதான் யாரு? தேசத்தந்தை காந்தி அவரே ஒரு ஐயங்கார் வீட்டுக்குள்ள போக முடிகிற சூழல் உருவாகி இருக்கிறது. அந்த விதையை தமிழ்நாடு போட்டிருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்தியா தேசியம் என்கிற நலனிலிருந்து பேசிக் கொண்டிருந்த போது இந்த வண்டியை இந்த பக்கம் ஓட்டிட்டு போனா அது முட்டுச்சந்தில போய் நிற்கும்னு அந்த வண்டியை பிடித்து வீலை திருப்பி சுயமரியாதை இயக்கம் என்கிற ஒன்றை தோற்றுவித்தவர் பெரியார். அந்த தோற்றத்தினால்தான் தமிழ்நாடு இன்னைக்கு பகுத்தறிவு பெற்ற மாநிலமாக, சுயமரியாதை மிக்க மாநிலமாக, நீ இந்த மொழியை ஏற்றுக்கொண்டால் தான், நீ இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கு பணம் தருவேன்னு சொல்லும் போது, உன் பணமே எனக்கு தேவையில்லடா, என் வீட்டு பிள்ளைக்கு சோறு போடுறது எப்படின்னு தெரியும்டான்னு இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சட்டமன்றத்திலும் மேடையிலும் ஏறி நின்று தேர்தல் முழக்கமாகவும் அரசியல் முழக்கமாகவும் நீ வேற நான் வேற ஓரணியில் தமிழ்நாடை திரட்டி காட்டுவேன்னு சொல்லி இங்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தை அரசியல் படுத்த முடிகிறது. மாலா சங் பரிவார் கும்பலால் என்ன செய்ய முடிகிறது? முஸ்லீமை பாரு ஓட்டு போடு, கிறிஸ்டினை பாரு ஓட்டு போடு, ஆடு வச்சிருந்தா எடுத்துக்குவான், நீ 2 ஆடு வச்சிருந்தா ஒரு ஆடு அவன் எடுத்துக்குவான், ஒரு மாடு அவன் எடுத்துக்கிடுவான். இப்படி மோசமான பிரச்சாரங்களையும் அவதூறுகளையும் பேசிதான் வடக்க ஓட்டு வாங்க முடியுது. ஆனா தமிழ்நாட்டில் கல்விய மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு யார் பேசுவா? அவனுக்கு போடணும் ஓட்டுன்னு இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்திடம் அரசியல் பேசுகிறோம். அந்த மக்களை எஜுகேட் பண்றோம். அந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்பது அந்த சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைன்னு பேசுறோம். மாறா உன் குடும்பம், உன் சாதி, உன் சனம் அது இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த ஜாதி பெரிய ஜாதியா அந்த ஜாதியை ஜெயிச்சுட்டு போயிருந்தேன். அப்படி நடக்கலையே. அப்படி பார்த்தா ஒவ்வொரு ஜாதியும் அவங்கவுங்களுக்குலாம் 10 கோடி 5 கோடி 7 கோடி, அப்பா ஒரு 10 கோடி சொல்றாரு, பையன் ஒரு 7 கோடி சொல்றாரு. அவங்க எல்லாம் இந்தியாவை கணக்கு பண்றாங்களா, பங்களாதேஷ் பாகிஸ்தான் எல்லாத்தையும் கணக்கு பண்றாங்களான்னு தெரியல. தைலாபுர தோட்டத்துல இருந்து அப்படி ஆளாளுக்கு ஒரு கணக்கு பண்றாங்கல்ல. அப்படி எந்த கணக்கீட்டுக்கும் உரிமை கொடுக்கல தமிழ்நாடு. என்னுடைய அரசியலை பேசு, என்னுடைய சுயமரியாதையை பேசு, என்னுடைய உணர்வை பேசு, எனக்கான அரசியலை பேசினா தான் உனக்கு ஓட்டுன்னு மொத்தமா 40 தொகுதியும் ஒரு இடத்துல கொடுக்க தெரியுதுல்ல தமிழ்நாட்டுக்கு. ஏன்? இந்த கோரிக்கையை நிறைவேற்றினா தான் திமுகவுக்கு ஆதரவு. இந்த கோரிக்கையை திமுக நிறைவேற்றாதுன்னு தெரிஞ்சா திமுகவுக்கே ஓட்டு போட மாட்டாங்க. அந்த அரசியல் புரிதல் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி வந்தது? சுயமரியாதை உணர்வு ஊட்டப்பட்டதால் வந்திருக்கிறது. இந்த சுயமரியாதை உணர்வை காப்பதற்கான வேலையை நாம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த சுயமரியாதை உணர்வு விஷயத்தில் 2 சம்பவங்களை சொல்ல விரும்புகிறேன். 1, பிராமணால் கஃபே விவகாரம் உங்களில் இருக்கக்கூடிய பல தோழர்களுக்கும் தெரிந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க பிராமணால் கஃபே அப்படின்ற பேர் போட்டு கஃபே வைக்கிறாங்க. சென்னையில் 2 இடங்கள்ல அது ஒரு பெரிய ஹோட்டலா பேசு பொருளா இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டே இருக்கு. இப்பயும் கூட ஐஏஎஸ்ல போனீங்கன்னா ஐயங்கார் பேக்கரின்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்கல்ல. சிவப்பு கலர்ல வெள்ளை கலர் போர்டில் போட்டு அதுக்கு மேல 18ஆம் படி கருப்பசாமி துணைண்டாண்டே 18ஆம் படி கருப்பசாமிக்கும் ஐயங்காருக்கு என்னன்னா சம்பந்தம்? அவர் எப்படி ஐயங்கார் கருப்பசாமி எப்படி ஐயங்காருக்குள்ள வந்தார்? இந்த கேள்வி நம்மளுக்கு இருக்கும்ல. ஐயங்கார் ஐயர் அப்படிங்கிறதெல்லாம் சாதி.
பிராமணாங்கிறது சாதி அல்ல, அது வர்ணம். ஆமாவா? தெரியும்ல? பிராமணால்னா நான் தலையில பிறந்தவன், மீதி ஆள்லாம் கீழே பிறந்த, அதுல பிறந்த, இதுல பிறந்த 4 வர்ணங்களை சொல்லி மீதி எல்லாத்த விடையும் நான் ஒசத்தின்னு சொல்றதுக்காக பிராமணால் கஃபேன்னு ஒன்று வைக்கிறேன். அதை எடுக்கணும்னு போராட்டம் நடக்குது. எல்லா பக்கமும் எடுக்கிறதுக்கு ஒரு பெரும் முயற்சி, அது ஒரு விளக்கமாக பேசப்படுகிறது, அரசியல் படுத்தப்படுகிறது. அங்கனைக்கு அங்கே இருக்கக்கூடிய அழுத்தங்கள் காரணமாக எதுக்குடா வம்புன்னு பல பேர் போர்டை எடுத்துட்டாங்க. இந்த மவுண்ட் ரோடில் மட்டும் ஒருத்தர் எடுக்காம இருந்தாரு. அதுக்கும் பல கட்ட போராட்டங்கள் நடந்து பல சம்பவங்கள்லாம் நடந்து அதுக்கு பிறகு அந்த ஹோட்டலும் எடுக்கப்பட்டது. அப்ப பெரியாரிடம் கேட்கப்பட்ட கேள்வி, அவன் காசு கொடுத்து ஹோட்டல் நடத்துறான், அவன் என்ன பேர் வேணாலும் வச்சுட்டு போட்டுமே, பிராமணால்னு வைக்கிறான், வைசியால்னு வைக்கிறான், என்ன வேணாலும் வச்சுட்டு போறானே, எதுக்கு நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? அவன் தானே காசு போடுறான் அப்படிங்கிற கேள்விக்கு பெரியார் சொல்லுகிறார், ஒரு பெரிய தெருவில் இது பத்தினி வாழும் வீடுன்னு ஒரே ஒருத்த மட்டும் போர்டு போட்டிருந்தான்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன அர்த்தம்? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லணும்? ஏண்டா உன் வீட்டில் பத்தினி இருக்குன்னா அப்ப நாங்கெல்லாம் யாருன்ற கேள்வி வருமா வராதா? வருமா வராதா? நீ மட்டும் மேல இருந்து பிறந்தவன்னு போர்டு போட்டு உக்காந்துருப்ப. உக்காந்ததோட மட்டும் இல்லாம நாய்களும் பஞ்சமர்களும் குஷ்ட ரோகிகளும் உள்ளே வரக்கூடாதுன்னு வசனம் வேற எழுதி வைப்ப. பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்கிறது? அது சுயமரியாதையோட தொடர்புடையதா சுண்ணாண்டு எடுக்கணும்னு சொல்லி எடுக்க வச்சோம். அது சுயமரியாதையோடு தொடர்புடையது என்பதால் தான் இப்போது வரை அங்கனைக்கங்கன பிராமணால் எட்டி பார்க்கும் போதெல்லாம் தன்னெழுச்சியாக அங்கனைக்கங்கன இருக்கக்கூடிய கருப்பு சட்டை தோழர்கள் பல நேரங்களில் அந்த போர்டை கருப்பு மைய வச்சு பூசுறதும் கலட்டி வீசுறதும் இன்னமும் நீதிமன்றங்களில் அதற்கான வழக்குகளை நடத்துவதுமாக தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் ஒன்றே ஒன்று, சுயமரியாதை இன்னும் வீழவில்லை. அந்த சுயமரியாதை உணர்வு ஒவ்வொரு கருப்பு சட்டைக்காரனுக்கு பின்னாலும் ஒளிந்தே இருக்கிறது. வெளிப்படையாவே வச்சிருக்க என்ன ஒளிஞ்சு இருக்கு? வெளிப்படையாவே இருக்கு. தேவைப்படும் போது எடுத்து இறக்கி விடுவோம். ஃபேஸ் பண்றதுக்கு தில்லு இருந்தா ஃபேஸ் பண்ணு, இல்ல கோர்ட்ல நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் என்ன பண்ணு. சிறை செல்லவும் தயாராக இருக்கிறோம்னு கருஞ்சட்டை தோழர்கள் அதற்கும் தயாராக களத்தில் இறங்கி வேலை பார்க்கிறார்கள். இதோடு சேர்த்து 2வது ஒண்ணு, இந்திய எதிர்ப்பு போர். இந்திய எதிர்ப்பு போர் தான் ரொம்ப முக்கியம். என்னன்னா மொழி பிரச்சனையை கொண்டு வந்து சுயமரியாதை பிரச்சனை அப்படின்னு டீல் பண்றீங்களேன்ற கேள்வியை நான் கேட்கல. ஆசிரியர் வீரமணி அவர்கள்ட்ட அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய அப்போதைய தலைவராக இருந்த சீதாராம் கேசரி அவர்கள் கேட்டிருக்கிறார், உங்க தலைவர் பெரியார் அவர்கள் பகுத்தறிவுவாதின்னு சொல்லியிருக்கிறீங்க, அவருக்கு மானுட நேயத்தை தவிர மானுட பற்ற தவிர வேற எதுவும் இல்லைங்கிறீங்க, அப்புறம் எப்படி அவர் ஹிந்திங்கிற மொழிக்கு எதிராக தமிழ் மொழி பற்று அப்படிங்கிற இடத்துக்குள்ளெல்லாம் எப்படி ஃபிட் ஆகுறாரு? எனக்கு அது புரியலையே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆசிரியர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதுக்கு விதைய அந்த பாப்பானுங்க தான் போட்டிருக்கானுங்க. அதாவது இந்த தவளை தாவாயால கெடுமாங்கல்ல, அது இந்த பார்ப்பன கூட்டத்துக்கு 10 பொருத்தமும் பக்காவா இருக்கும். பண்றது திருட்டு வேற, அதை திருட்டுத்தனமா பண்றதுல கூடவா உனக்கு தெரியல? சரி ரைட்டு. 1938 நம்ம ராஜகோபாலாச்சாரி லயலா காலேஜில் பேசுறதுக்கு போறாரு. அப்ப அவர் உதிர்த்த முத்து என்ன தெரியுமா? அவர் அந்த ஹிந்திய கட்டாயமாக பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும் அப்படின்ற சர்ச்சை போய்கிட்டு இருக்கப்ப கல்லூரியில் பேசுறாரு. தமிழ்நாட்டு மக்கள் சமஸ்கிருதம் படிப்பது அவசியம், ஆனால் அதை கூறினால் அதற்கு உடனே கடும் எதிர்ப்பு கிளம்பும் என்பதால் முதல் கட்டமாக இந்தியை படியுங்கள் என்று கூறுகிறோம். 1938 ராஜகோபாலாச்சாரி லயலா காலேஜில் பேசுறாப்புல. ஈஸியா சக்கரை பொங்கல் கிடைச்ச மாதிரி பெரியாருக்கு, ஓ நீ அப்படி வர்றியா, இந்த வந்துட்டேன் சொசைட்டிக்கு கிளம்பி வந்தார் பெரியார், ஓ ரூட் இதுதானே, ஹிந்தி மொழி உள்ள வந்தா தானே சமஸ்கிருதம்னு சொல்ற, என்னுடைய தாய்மொழியான சமஸ்கிருதம் என்பதெல்லாம் 2ஆம் பட்சம், என்னுடைய தாய்மொழி தமிழ் அப்படிங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். சமஸ்கிருதம் என்கிற ஒரு மொழி வந்தால் அது பார்ப்பனியத்தோடு தொடர்புடைய மொழியாக வருகிறது.
அது காஸ்ட் இன்இக்வாலிட்டி பிரச்சனை எல்லாம் கொண்டு வருது, டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் கொண்டு வருது. அதனால அந்த மொழி எதன் வடிவத்தில் வருகிறது? ஹிந்தி என்கிற மொழி வடிவத்தில் வருகிறது. தூக்கி போட்டு மிதினார். அதனாலதான் மொழிப்போர், அதனாலதான் இந்தி எதிர்ப்பு. அந்த வடிவம் இன்று இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தமிழனுடைய ரத்தம் வரை பரவி இருக்கிறது. வெறுமனே மொழிக்காக உயிரை நீத்த கூட்டம், மொழி உணர்வுக்காக இல்ல, இது சுயமரியாதை உணர்வுக்காக. ஓ ஹிந்தி வந்தா கூடவே சமஸ்கிருதம் வரும். சமஸ்கிருதம் வந்தா யாரு மேல யாரு கீழே, நான் எப்ப கீழான, நான் எப்ப எதுவா இருப்பேன்றத நீ முடிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குமாடான்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு, சுயமரியாதை பகுத்தறிவு சிந்தனையோடு போரிடுவதற்கு தயாராக இந்தி பேயே வெளியே போன்னு இப்போது வரை தமிழ்நாடு சுயமரியாதையோடு முழங்கிக் கொண்டிருக்கிறது. வடக்கே இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் இப்போதுதான் இந்த பிரச்சனையை பெரும் பிரச்சனையா பேச ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய சொந்த மொழியை சாக கொடுத்துட்டு, வர்ணாசிரம சிஸ்டத்தால பாதிக்கப்பட்டு, மொழியாலும் இனத்தாலும் மதத்தாலும் அந்த இன கூட்டத்தையே அழிவு பாதைகளுக்கு இழுத்துட்டு போய் அந்த மக்கள் கிட்ட பொல்யூட் ஆகி அவன் பூரா பாஜகவுக்கான ஆட்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்களே அப்படிங்கிற ஆதங்கத்தில் ஒவ்வொரு மாநிலத்தின் முகமாக இருக்கக்கூடிய கட்சிகளும் அந்த கட்சியினுடைய தலைவர்களும் தமிழ்நாட்டுக்காரன் போல முன்னாடியே சுயமரியாதையோட யோசிச்சிருந்தா, திராவிட இயக்க சிந்தனையோடு மொழி விஷயத்தை அணுகி இருந்தா என் இனம் காப்பாற்றப்பட்டிருக்கும், என் மொழி காப்பாற்றப்பட்டிருக்கும். இன்னைக்கு மதவாதம் என்கிற சக்தி என்னுடைய மாநிலத்தை அதிகாரம் செய்திருக்காது அப்படிங்கிற நிலைமையை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். அந்த சூழலையும் அந்த விதையையும் தமிழ்நாடு போட்டிருக்கிறது. அந்த சுயமரியாதை உணர்வை கையில் ஏந்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் அந்த பெரியார் எனும் பெரு நெருப்பின் மூலமாக எல்லா இடங்களிலும் பரவ வைப்போம். அதற்கு எல்லா வகையிலும் நாங்களும் துணை நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.